ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் பொரியல். ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சலுப்புத்தன்மையெல்லாம் புடலங்காயில் இருக்க சலுப்புத்தன்மையெல்லாம் இதில் இருக்காதுங்க. ஃபுல்லாகவே நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ண போகிறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரியலுக்கு நான் ஒரு 2 புடலங்காய் அளவுக்கு எடுக்கிறேங்க. இதை நல்லா மேலேயே நல்லா கழுவிடுங்க. இதோ பாருங்கள், கழுவிட்டு உள்ளார இருக்கிற அந்த கொட்டைகள்லாம் எடுத்துட்டு ரொம்ப மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லா புடலங்காயும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ புடலங்காயை வறுக்கிறதுக்கு நான் ஒரு சட்டி எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சட்டி இல்லை அப்படின்னா கனமான வானல் எடுத்துக்கோங்க. இல்லை பித்தளையில் கனமான ஐட்டம் எது இருந்தாலுமே எடுத்துக்கலாங்க. நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப மெலிசான வானல் எடுத்தீங்க அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பேன் இருந்தால் பேன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு இனுக்கு கறிவேப்பிலை, கடுகு கருவேப்பிலை ரெண்டுமே வறுபட்டுடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச 2 புடலங்காயுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த எண்ணெய் இருந்துட்டு புடலங்காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி விடாமல் கிண்டி விடுங்க. நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பொரியல் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி தாங்க, விடாமல் கிண்டி விடுங்க. இந்த புடலங்காயில் எல்லா பக்கமும் எண்ணெய் பட்டதுக்கப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம வறுக்கவே புடலங்காய் நல்லா சுண்டி வந்துடுங்க. பாதியாக சுண்டி வந்துடுங்க. அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தாங்க. ஃபுல் சிம்மில் வச்சு அப்பப்போ வறுத்து விட்டு ரெஸ்ட்டு விட்டு திரும்ப வறுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், புடலங்காய் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. அப்படியே பாதியாக வந்துடுச்சு. கலரும் மாறிடுச்சு பாருங்க. நீங்கள் ஒன்று எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெந்தது நல்லா ஈஸியாக கட்டாகி வந்துடுங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதுக்கு மேலே பொரியலுக்கு தேவையானது சேர்க்க வேண்டியது தாங்க. இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பச்சை வாசம் போக நல்லா வதக்குங்க. ஒன்ஸ் கலந்ததுமே சாப்பிட்டு பாருங்கள். உப்பு மிளகாய் பொடி எது பத்தலையோ அதை இதில் சேர்த்துக்கோங்க. புடலங்காய் ஃபுல் சிம்மில் வச்சு வறுத்திடுங்க. நல்லா பச்சை வாசம் போக வறுத்தாச்சு பாருங்கள். சுண்டி வந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்திருக்குங்க. பெருசாக வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்லைங்க. வெறும் உப்பு மிளகாய் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மோர் சாதத்துக்கு சாப்பிட்டவும் நல்லாயிருக்குங்க. மத்தியானம் லஞ்சுக்கு நீங்கள் சுடு சாதத்தில் இதை நல்லா பெரட்டி கொடுத்து அனுப்புங்க. அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் அப்பளம் மட்டும் இதுக்கு தொட்டுக்க இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான புடலங்காய் பொரியல் ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.